ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சனாமர்வா யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கணும். நல்லா ஹீட்டான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றின உடனே அதில் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வெடிக்க விடணும். அது நல்லா ஒரு பொன்னிறமாக வெந்ததோட வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி, அதோட கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே போட்டுறணும். ஏன்னா அது எல்லாம் குருமா தானே, வதங்கணும். அது வந்து தண்ணி ஊற்றி நம்ம இஞ்சி பூண்டு போட்டு எல்லாமே இது பண்ணி நம்ம தண்ணி ஊற்றி இது பண்ணுறோம். அது எல்லாமே சேர்ந்து வதங்கிக்கிறோம். அதனால் இது வந்து கண்ணாடி பதம் மாதிரி வதக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம என்னென்ன வச்சுருக்கோமோ வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி, பச்சை மிளகாய் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுருங்க. இந்த டைமிங்கில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதோடு நீங்கள் நல்லா அதை வதக்கி விடுங்க. அந்த உப்பு போட்டோம் அப்படின்னா நல்லா அது வந்து சீக்கிரத்தில் நமக்கு வதங்கி வரும். ஆனால் இது வந்து நல்ல வெங்காயம் வதங்கணும், தக்காளி வதங்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு அப்படின்ற உடனே நம்ம அடுத்து ஆட் பண்ண வேண்டிய ஒவ்வொரு பொருளாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் உப்பு மட்டும் போட்டுட்டு மற்றது எல்லாமே வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி அந்த இது எல்லாமே சேர்த்து வதங்க விட்டுருக்கேன். இந்த டைமிங்கில் தேவையான அளவு மிளகாய் பொடி, ஏன்னா நம்ம செய்ய போகிறது குருமா தானே செய்ய போகிறோம். அதனால் வந்து தேவையான அளவு ஓரளவு காட்டமாக தான் நல்லாயிருக்கும். அது கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருக்கேன். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கினா தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவையான அளவு இஞ்சி பூடு பேஸ்ட்டு, நாங்கள் எங்கள் வீட்டில் நல்லா இஞ்சி பூடு பேஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இஞ்சி பூடு வந்து நல்லா அரைச்சி அதை எப்போயுமே நாங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். நாங்கள் ஆல்மோஸ்ட்லி எல்லா விதமான சமையலுக்கு வந்து இஞ்சி பூடு நல்லா ஆட் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட சமையலே வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போது நெக்ஸ்ட் வந்து நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது 2 ஸ்பூன் மட்டும் சிக்கன் மசாலா பொடி அதை ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வைக்க வேண்டியதுதான். இப்போது இதில் தயிர் இருந்தால் நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லெமன், ஒரு 1/2 லெமனு அதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அது சாப்பிடும்போது நம்ம இதில் வெஜ்ஜு தான் நம்ம பண்ணுறோம், ஆனால் நான்வெஜ் ஸ்மெல் கிடைக்கும். சால்னா ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா குருமா ஸ்மெல், கறி குழம்பு அதில் வித்தவுட்டு சிக்கன் தான், அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ வந்து குழம்பு வேணும் அப்படிங்கிற லெவலுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை கிண்டி விடணும். ஏன்னா மசாலா வந்து கட்டி கட்டியாக கிடக்கும் இல்லையா, அது வந்து கட்டி கட்டியாக தெரியாத அளவுக்கு வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா அதை பபிள்ஸ் விட்டு நல்லா வெந்து வரும். இப்போது மசாலா அந்த காய்கறி எல்லாம் வெந்திருக்கும். நான் வந்து இன்றைக்கி இடியப்பம் சுட்டேன். இடியப்பத்தோட அந்த குருமா வச்சு சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இடியப்பம் வித் குருமா.